அன்னைக்கு பள்ளிக்கூடத்து தான் போகிறேன். ஆமாங்க, எங்களோட ஸ்கூல் சந்தோஷம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி, கொம்மடிக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம். வைர விழா 60 ஆண்டு ஆயிடுச்சு. அதோடு எங்களுக்கு சேர்த்து பழைய மாணவர்கள் சந்திப்பு வச்சுருந்தாங்க. இவ்வளோ சூப்பரான டைம் இல்லையா? அதனால் நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 12th வரைக்கும் படிச்சிருப்போம் இல்லையா, இந்த கேங்க். இந்த 12th வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு மீட் பண்ணிட்டோம். 6th இடையில போயிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு டேக் கொடுத்துருந்தாங்க. அதை காலையில் என்ட்ரன்ஸில் மாட்டிட்டு நம்ம ஓல்டு மெமரிக்கு போயிடுவோம். அப்படி என்னோடய ஃப்ரெண்டு முத்து என்னை கூட்டு போகிறக்கு வந்திருந்தா. அவள் தான் டேக் வச்சுருந்தா. அதனால் கொண்டு மாட்டிட்டு மேலே தலைலாம் போட்டு என்ட்ரன்ஸில் அருமையான வரவேற்பு, அதாவது செண்டா மேளம், அப்புறம் நாதஸ்வரம், இது எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்படியே எங்கள் கேங்கில் ஒருத்தர் இருப்பாள், ஜெயலலிதான்னு பேர். எல்லா கேங்லேயும் ஒன்று இருக்கும், ஒரு சொல்லு கேட்காத ஒரு பிள்ளை. அதுதான் அவள். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்வாள். நாங்கள் எல்லோரும் ஒரே சரி தான் எடுத்தோம், அவளும் எடுத்தா. ஆனால் அது கட்டலை. அப்படியே எங்களை ஓல்டு மெமரிஸ் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே அது கவுண்ட்ரு போட்டிருந்தாங்க. அந்த காலத்து ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் பனம்பல், அந்த பைனியில் மாம்பழம் போட்டு சாப்பிட்றது, குருத்து, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. எங்களோட சார் என்றும் மார்க்கண்டேயன் செல்ராஜ் சார். அவர் எப்படி சொல்கிறது, அவங்கள நம்ம வார்த்தையால் விவரிக்க முடியாது. எப்போவுமே நமக்கு ஒரு சார் மனசில் இருப்பாங்கங்கல்ல, அது செல்ராஜ் சாரும் தேசினி சார் தான். தேசினி சார் அப்பப்போ இங்கிலீஷில் எடுத்து கிளாஸ் எடுப்பாப்புல. அதாவது தமிழ் மீடியத்தில் ஒரு படிக்கும்போது இங்கிலீஷ் நாலேஜ் வேணுங்கிறதுக்காக அவங்க எடுப்பாங்க. செல்ராஜ் சார் காமர்ஸ் எடுப்பாங்க. எப்போவுமே எந்த பிள்ளைங்களையும் வருத்தப்படாமல் சிரிக்க வச்சு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அது செல்ராஜ் சார் மட்டும்தான் முடியும். யாரையும் ஏற்ற இறக்கம் பார்க்குற மனசு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உண்டு. தேசினி சார் அடிக்கடி நாங்கள் வேடிக்கை போகும்போது சொல்கிற வார்த்தை உண்டு, ஃபிசிக்கலி ப்ரெசன்ட்லி மென்டலி ஆப்சண்ட் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. 10th படிக்கும்போது எங்கள் ஏரியாலே தெரியாத சார் இருக்க மாட்டாங்க. வில்சன் சார் அடி பின்னிடுவாங்க. யாரும் அடி வாங்காதவங்க இருக்கவே முடியாது. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கூடயும் ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டோம். அப்போ எங்களோட கிளாஸ்மேட் பாலகிருஷ்ணன், சந்தோஷ், சாம்வேல் இப்போ டீச்சராக இருக்காப்புல. இப்படி சில பேர்லாம் நாங்கள் பார்த்து நான்லாம் பாலகிருஷ்ணன் அவங்கெல்லாம் அடிக்கடி பார்த்துருப்பேன். மற்ற சில பேர்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்து பேசிட்டு அப்புறம் சார் கூடலாம் அதாவது வாழ்க்கையில் நம்ம சில டைம் ஸ்கூல் டைமில் படிக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் மேலே நமக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்காது, சண்டை இருக்கும் நமக்கு. இவங்க இப்படி பொறாமப்படுறாங்க, அப்படி பொறாமப்படுறாங்க, இவங்க நல்லவங்க இல்லை அவங்க. ஆனால் அந்த மனசு எதுவுமே இருக்காது. ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாமே மாறும். மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் மாறும். அந்த மாதிரி மாறினதுனால இப்போ எல்லாருமே முகத்தே பாருங்களேன், சிரிச்சிட்டே இருக்கும் பாருங்க. இதுதான் உண்மையான சந்திப்பாக இருக்கும். அப்புறம் சார் வாங்கின அடிகள்லாம், நாங்கள் சார்ட்ட வாங்கின அடிகள்லாம் நினைவுபடுத்திட்டு அப்படி ஜாலியாக மீட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நாங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தாலே தெரியுங்க, எல்லோரும் முகத்தில் இருக்க பல்லை பார்த்தாலே தெரியும். வாயில் பல் எப்படி திறந்துருக்கு பார்த்தீங்களா, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னெல்லாம் பேசியிருப்போம் அப்படின்னு. அப்புறம் எங்கள் பசங்க இன்னும் நிறைய பேர் உண்டு. நாங்கள் ஆனால் நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க கூட சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க ஃபோட்டோ உடனே கொடுக்குற மாதிரியே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உடனே நமக்கு அது கிடச்சிரும். ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்ம என்ட்ரி ஆக வேண்டிய இடம் கிரவுண்டு, சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோம். அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் முக்கியமான சொல்லணும்னா புளியங்கொட்டை. அந்த புளியங்கொட்டையை பொதுவாக வறுக்கணும். வறுத்துட்டு அதை உரலில் போட்டு குத்தணும். குத்தி அதை முந்தின நாள் ஊற வச்சா தான் சாப்பிட முடியும். அதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி பண்ணுங்கிறக்காக. உண்மையில் அதுக்கப்புறம் கிரேட் சல்யூட். அதுக்கப்புறம் நம்ம தேன் இருக்குல்ல, தேனோட அடை இருக்கும். அடைன்னா உங்களுக்கு தேன் கூடு இருக்கும்ல, அந்த கூட்டோடு எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குருத்து, பனங்குருத்து, இது அதாவது மரத்தோட நுனியில் கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையில் இதெல்லாம் ரொம்ப எஃபர்ட் செஞ்ச வேலைகள். அதுக்கப்புறம் சூர் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் சூர் மிட்டாய் அது கயிறு போட்டு சுற்றுவோம். அதெல்லாம் ஒரு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி மரப்பா, உண்மையிலே காரமாக இருந்தது, நல்லா இருந்தது. நாங்கள் சின்ன வயசில் இடம் அப்புறம் பயணிக்கூழ் பயணியில் அரிசி மாவு, பயிரெல்லாம் போட்டு, அப்புறம் தேங்காய் துருவி போட்டு, சீனிக்கு அதாவது இனிப்புக்கு பதிலாக அந்த பயணியே போட்டு காய்ப்பாங்க. வேலை கொஞ்சம் கஷ்டம், ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நம்ம இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் வாங்கி உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் செய்கிறதுலாம் ரொம்ப பொறுமையாக செய்ய வேண்டிய வேலைகள். இல்லைன்னா கீழே பிடிச்சிரும், ஏன்னா மாவு போடும்போது அந்த மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் பனங்கிழங்குல நார் எடுக்கிறது ஒரு பெரிய வேலை. அதை எடுத்து அதை இடித்து வச்சுருந்தாங்க காரம் போட்டு, அதாவது மிளகாய், சீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு இடிப்பாங்க. அது மாதிரி இடித்து உரலில் போட்டு இடித்து வச்சுருந்தாங்க. அதுவும் நான் வாங்கி. பயணி வந்து மாம்பழம் போட்டு வச்சுருந்தாங்க. மாம்பழத்தில் வந்து பயணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாம்பழத்தை தோல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி அந்த பயணிக்குள்ளே போட்டு அதை வந்து குடிப்பாங்க. அது எனக்கு பிடிக்காது, ஆனால் என் தங்கச்சிக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து கொல்லாம்பழம் இருக்குல்ல, கொல்லாம்பழம்னா முந்திரி பழம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் தொண்டை கரகரப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. வாங்கியாச்சு, சாப்பிட்டுட்டு வரேன். அப்புறம் ஸ்கூலில் கொஞ்சம் மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்து இங்கே வந்து நமக்கு நிறைய எல்லாருமே தெரியும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த 60 வருஷத்துக்குள்ள பிள்ளைங்க எல்லாருமே இருந்தாங்கல்ல, அதனால் அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து அப்புறம் பாருங்கள் நொண்டி பிடிச்சி விளையாடுறது இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் இடையில போய் எங்கள் வீட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். நொண்டி விளையாடலாம்னு சொல்லிட்டு என்ன அட்டகாசம் பாருங்கள். আমি আওতে আমি আর করে দে நாலாச்சு அஞ்சு குடம் தண்ணி ஊற்றி 5 பூ பூத்தாச்சு. 6 குடம் தண்ணி ஊற்றி 6 பூ பூத்தாச்சு. ஜோடி ஜோடி 7 குடம் தண்ணி 7 பூ பூத்தாச்சு. 8 குடம் தண்ணி ஊற்றி 8 பூ பூத்தாச்சு. 9 குடம் தண்ணி ஊற்றி 9 பூ பூத்தாச்சு. முதல்ல பிடிக்கணும், இடையில பிடிக்க கூடாது. காமெடிக்கு ஆகிட்டே வந்து
2 குடம் தண்ணி ஊத்தாச்சு 3 குடம் தண்ணி ஊத்தி 3 குடம் ஊத்தாச்சு லாக் பண்ணும்போல 4 குடம் தண்ணி ஊத்தி 4 நம்பர் சொல்லலாம்டா நோட் பண்ணிக்கலாம்ல 5 குடம் 5 குடம் தண்ணி ஊத்தாச்சு 6 நம்பர் சொல்லவே 6 நவருங்க 6 குடம் ஊத்தாச்சு 6 குடம் தண்ணி ஊத்தி 6 பூ பூத்தாச்சு 7 குடம் தண்ணி ஊத்தி 7 பூ பாருங்க நானா அவுட்டி 8 குடம் தண்ணி ஊத்தி 8 பூ பூத்தாச்சு ஒன்பது குடம் தண்ணி ஊத்தி 9 பூ பூத்தாச்சு 10 குடம் தண்ணி எடுத்து சு. சந்தோஷ நாடார் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி முதல் தலைமுறை கல்வி இருக்கும் இல்லையா, நிறைய பேருக்கு எழுத்தறிவுங்கிறது ஏற்றோடு தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இயக்கப்படுத்தியது இந்த பள்ளி. எங்கள் மாவட்டத்தை தாண்டியும் பல மாநில மாணவர்களை, அதாவது பெண் பிள்ளைங்கள்லாம் நம்பி அனுப்பின ஒரு பள்ளின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. சிறப்பு விருந்தினர் வந்துட்டுருக்காங்க. முதன்மை மாவட்ட கல்வி இயக்குனர் அவங்க எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே சின்னராணிபுரம்னு ஒரு ஊர் இருக்கும், அங்கே இருக்காங்களாம். ரொம்ப அழகான தருணம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு என்னோடய ஆசிரியர் செல்வராஜ் சார், அப்புறம் எங்கள் பழைய மாணவர் சங்க தலைவர் முருகானந்தமண்ணா, அப்படி நிறைய பேர் போயிட்டு அவங்கள இந்த வாத்தியங்கள் இருக்கு இல்லையா, நம்மளோட நாதஸ்வரம் அதெல்லாம் கொண்டு போய் அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு சிறப்பு விருந்தினர்களும் அவங்களோட பள்ளி பருவத்துக்கு போயிட்டாங்க. எவ்வளோ அழகான ஒரு மாணவர்கள் சந்திப்பு நடத்தி ரொம்ப சிறப்பாக 60 ஆண்டுகள் கடந்தாலும் பழைய மாணவர்களுக்கும் நன்றி சொல்லணும். அவர்களின் பள்ளிக்கும் இடையிலான நிர்வாகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். பல்வேறு ஆண்டுகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவங்களோட இனிய நினைவுகளை மீண்டும் பகிர்ந்து கொண்டு எங்கள் கல்வி நிறுவனத்தின் சிறப்பான பயணத்தை கொண்டாடும் தருணமாகும்.
எங்கள் மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள், அன்பு ஆசிரியர்கள் மற்றும் மதனமன திகழ் பரத கண்டமிதில் வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். நம்முடைய முன்னாள் மாணவர்கள் அமைப்பை வெற்றிகரமாக தொடங்கி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய இவ்விழாவின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு முருகானந்தம் அவர்களை இவ்விழாவில் வருக வருக என வரவேற்கிறேன். நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் கூடுதல் நிகழ்விற்கு வருகை தந்து முன்னிலை வகித்துள்ள நம்மளது மண்ணின் வாசம் முதன்மை கல்வி அலுவலர் திரு சங்கீதா சின்னராணி அவர்களையும் வருக வருக என வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இவர்கள் நம் அருகில் உள்ள சின்னராணிபுரத்தின் சின்னபிராணிபுரத்தின் மகள் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக உள்ளது. அவர்கள் மூலமாக இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பழையமான சங்கம் எதுவும் சாதிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய உதவியை நாடி நாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இக்காலகட்டத்தில் நினைவு கூறுகிறேன். அடுத்து இங்கு வருகை தந்துள்ள மாவட்ட கல்வி அலுவலர் தூத்துக்குடி திரு முனியசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நம் பள்ளியின் இந்நாள் தலைமை ஆசிரியர் திருமதி சிவாசினி அமுதா அவர்களையும் இவ்விழாவிற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். இவர்கள் பல ஆண்டு காலமாக இங்கு முதுகலை வேதியியல் பாடத்தை நம்போன்ற மாணவர்களுக்கு நடத்தியவர்கள். மேலும் இப்பொழுது தலைமை ஆசிரியர்களாகவே இங்கு வந்து நமக்கு சிறப்பு சேர்த்துள்ளார்கள். அடுத்து நமது பகவதி பாண்டியனுடைய குமாரர் திரு மாணிக்கவாஸ் அவர்களுடைய தந்தையார் இதற்கு முன்பு நம்மளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராக இருந்து திறம்பட நம்ம பள்ளியின் பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டார்கள். தொடர்ந்து இவர்களும் நம்மளுடைய பள்ளிக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் பல்வேறு விதமான உதவிகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய இதழ்களில் இதை பற்றி விரிவாக நான் எழுதியுள்ளேன். அவசர காலத்திற்கு டெம்பரரியாக கூட அவங்க அப்பா காலத்தில் ஒரு ஷெட்டு போட்டு ஓடு போட்ட ஷெட்டு அவசரமாக தேவைப்பட்ட ஆசிரியர் பயிற்சி தொடங்கப்பட்ட காலத்தில் வகுப்பறையே இல்லாத ஒரு காலகட்டம். அரசும் அந்த காலகட்டத்தில் நிதி உதவிகள் ரொம்ப குறைவாக இருந்த காலகட்டத்தில் இப்பொழுதும் அது சைக்கிள் செட்டாக பயன்படுகிறது. அந்த கட்டடத்தை அவர்கள் கட்டி தந்தார்கள். அது இன்றும் நினைவு கூறத்தக்கது. அடுத்து இவ்விழாவிற்கு காலையில் வருகை தந்துள்ளார்கள் நம்மளுடைய காவல் ஆய்வாளர்கள். ஆனால் இப்பொழுது ஏதோ வர முடியவில்லை என்று சொன்னார்கள். அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நமதுடைய பவுண்டர் கந்தசாமி பாண்டியன் அவருடைய குமாரர் மூவர் இங்கு வருகிறார்கள் என நினைக்கிறேன். அவர்கள் இப்போது அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அவர்கள் நம் பள்ளிக்கு நான் இங்கு 3 ஆண்டுகள் மாணவனாகவும் 36 ஆண்டுகள் ஆசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன். அந்த குடும்பத்தில் இருந்து சொல்லப்போனால் இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்துவதற்கு பல்வேறியான நிதி உதவிகள், மாணவர்களுக்கு கட்டணங்கள், இலவச சைக்கிள்கள், அதாவது 1981 இலவச சைக்கிள்கள், மாணவர்களுக்கு பயணப்படி,
புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் என்று தொடர்ந்து வாங்கி தந்துள்ளார்கள். இன்றும் பல்வேறு வளர்ச்சி பணிகளில் அவர்களுடைய ரூபாய் வசூல் செய்வீர்களோ அவ்வளவு ரூபாயும் நான் தந்து விடுவேன் என்று சொன்னேன். அதை அவர்கள் 1,10,000 ரூபாய் வசூல் பண்ணி அந்த காலத்தில் கொடுத்தாங்க. 1,10,000 1 கோடியே 10 லட்சம் மாதிரி. அதாவது ஒவ்வொரு 1000 ரூபாயும் 1 லட்சத்துக்கு சமம். இன்றைக்கு நான் கடைசியாக வாங்கிய ஊதியம் 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாயும் கடைசியாக இந்த புரவலர் திட்டத்தில் விட்டு சென்றேன். ஏனென்றால் இந்த பள்ளி, அதாவது தலைமை ஆசிரியர்கள்லாம், அதாவது அரசாங்கத்துக்கு யானை கொடுத்து விடும், ஆனால் அதை இயக்குவதற்கான அங்குசத்தை கொடுக்காது. அப்படி தலைமை ஆசிரியர்கள் திணறிக் கொண்டிருப்பார்கள். இந்த புரவலர் திட்டத்தில் உள்ள பணத்தை வைத்து, பணத்திலிருந்து வரும் வட்டியை வைத்து, புரவலர் திட்டத்தில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவழிக்கவே முடியாது, யாரும் செலவழிக்க முடியாது. அதுல இருந்து வர்ற வட்டியை மட்டும் செலவழிக்கலாம் என்று அந்த வட்டியை எடுத்து செலவழிக்க முடியும். இப்போ 8 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கொஞ்சம் ரூபாய் இருக்குது, 10 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 80,000 ரூபாய் அல்லது 70,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த ரூபாயை எடுத்து பள்ளிக்கு தேவையான எமர்ஜென்சி தேவையான விஷயங்களை செய்து விடலாம். இந்த தடவை நம்முடைய முருகானந்தம் அவர்கள் சொல்லியிருக்காரு, எப்படியும் ஒரு 20 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக இந்த புரவலர் திட்டத்தில் சேர்த்து விட வேண்டும். அதற்கு என்ன முடியுமோ அதை ஆனால் நம்முடைய பழைய மாணவர்களுடைய குணங்களை பற்றி சொல்லும்போது அவர் சொல்றாரு, சார் கேட்கவே செய்யல சார், திடீர்னால நான் 25,000 தரேன் தந்துகிட்டே இருக்காங்க நம்முடைய பழைய மாணவர்கள், என்ன செய்யறது எனக்கு தெரியல அப்படின்னா. நம்முடைய மக்களுடைய எண்ணங்கள் சார்பாக நம் பள்ளியின் 60வது ஆண்டு விழா வைர விழா நிகழ்ச்சிக்கு வந்த மறை உறுப்பினர் ஆகிய ஜி செல்வராஜ் அவர்களையும், தலைமை ஒரு முன்னிலை வைக்கும் திரு முனிசாமி சார் அவர்களையும் திரு அந்த அளவு நாங்க காதலிக்கிறோம். எப்படி? ஏன்னா அந்த அளவு நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம். நினைவு பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் திரு கே பி மாணிக்கவாசம் அவர்களுக்கு நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். வைர விழா மலர் பிரதியை நமது மாவட்ட முதன்மை அலுவலர் வெளியிட நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் திரு கே பி மாணிக்கவாசர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் இந்த பிடிஐ தலைவர் மற்றும் ஐடிகே லீட் வாலண்டியர் சித்ரா, மேலும் இங்கே கூடியிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பள்ளியின் வளர்ச்சி என்பது அந்த பள்ளியினுடைய எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு, பிடிஐ பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், மூன்றாவது அலுமினி, இந்த 3 பேரும் இணைந்து மிக பழைய மாணவர்கள் இன்று பல மைல்கள் தூரத்தில் இருந்து, அதாவது இங்க சொன்னாங்க பெங்களூரு, சென்னை, மதுரை, இன்னும் பல இடங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இதற்காக நேரத்தை ஒதுக்கி உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள்.
நீங்கள் எல்லாம் பல மைல் தூரம் கடந்து இங்கே நிச்சயமாக இந்த பள்ளியின் மீது பாசத்தை இது காட்டுகிறது. டி செல்வராஜ் சார் அவர்களுக்கும் தலைமுறையாற்றிய குருவானந்தம் சார் அவர்களுக்கும் ஆண்டு மலர் திறந்து வைத்து சிறப்புரையாற்றிய, அதனால நாங்கள் எல்லாமே என்ன செய்யலாம், மாணவ மாணவிகள் தான் என்பதை உங்களுக்கு என்ன செய்து நன்றியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோமா. மேலும் நாம இந்த பள்ளியில கற்பும் பொழுது ஒரு குறளை மட்டும் நம்ம என்ன அடிக்கடி சொல்லுவோம், கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். திருவள்ளுவனுடைய இந்த 1330 குறள்ல இந்த ஒரு குறளுக்கு மட்டும்தான் துணைக்காலே கிடையாது. மற்ற எல்லா குறளுக்கும் என்ன இருக்குன்னா துணைக்கால் இருக்கும், ஏதேனும் ஒரு இடத்துல துணைக்கால் இருக்கும். இந்த ஒரு குறள்ல மட்டும் எந்த எழுத்துக்கும் என்ன இருக்காது, துணைக்கால் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு குறளின்படி நீங்க நடந்து கொண்டே என்றால் உங்களுக்கு துணையே தேவையில்லை. எது இருக்கும், இந்த குறளே துணையாக இருக்கும். கற்க எப்படி கற்கணுமா, கசடார கற்கணும். கசடு என்பது பிழை இல்லாமல் கற்பது என்பது நீங்கள் எல்லாம் அப்படித்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் கற்றிருக்கீங்க. பிழை இல்லாமல் கற்றதுனால அந்த பிழை இல்லாமல் இதெல்லாம் செஞ்சிடலாம், கற்றலாம், எதாவது கற்றலாம், பிழை இல்லாமல் கூட கற்றலாம். அதுக்கு அடுத்து சொல்லுவார் பார்த்தீங்களா, நிற்க அதற்கு தகன்னு. அது மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்ம வாத்தியார்கள் அந்த திருக்குறள் மாதிரி அதாவது புத்தகத்துல சொல்றது மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? உண்மையே பேசணும், பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுக்காக நம்ம உண்மையே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? சில நேரங்கள்ல அதிலே பின்னாடி வரும்போது வள்ளுவர் சொல்லுவாரு, என்ன செய்ய ஆபத்து காலத்தில் நீ என்ன செய்யலாம். எப்போதுமே ஸ்கூல்ல நான் ஆரம்ப நாட்கள்ல படிக்கும் போது ஸ்கூல்ல மேக்ஸ் மிஸ்ஸை பார்த்தாலே பயம், இங்கிலீஷ் மிஸ்ஸை பார்த்தாலே பயம். இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள். அதே மாதிரி மிஸ் எப்போ வருவாங்க, அவங்களுக்கு எங்கள் ஊர் சின்ன கிராமம் தான், திருநெல்வேலி மாவட்டத்தில். அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வரணும். அவ்வளோது சாரு மிஸ் யார் வந்தாலும் ஒரு குளத்துக்குள்ளே போய் அவங்க பேக்கெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது. அவங்களுக்கு மேடம் ஏதாட்டும் வாங்க அவர்களுக்கு பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்களோட குழந்தைங்க பேரன் பேத்தி எல்லாரையும் for gathering here one of S. Santosh Nadar Government Higher Secondary School. மரங்கள்லாம் ஜொலிச்சுது அப்படின்னா லைட்ஸ் எல்லாம் அப்படி செட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் பள்ளியோட பேரை போட்டு அப்புறம் ஒரு பேகு, அப்புறம் எங்களுக்கு வந்து சப்பாத்தி குருமா, அப்புறம் ஒரு ஏணிப்படி மிட்டாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு பிளேட்டு சந்தோஷ நடார் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு போட்டு ஒரு பிளேட்டு, அப்புறம் வந்து ஒரு கீ செயினுக்கு தொங்க விடுற ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 60வது ஆண்டு விழாக்காக ஒரு சிறப்பு மலர் போட்டிருந்தாங்க. அதில் நான் கூட ஒரு கட்டுரை எழுதினேன். விழாவில் நான் சில கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களோட செல்வராஜ் சார் சொன்னாங்க, நேற்று நைட்டு எனக்கு ஒரு மணிலேருந்து தூக்கம் இல்லை, எப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஆசிரியர்களுக்கு நம்ம திருப்பி தரக்கூடிய தருணம். அவங்க அதை திருப்பி மகிழ்விக்கிறோம் இல்லையா. தேசினி சார் சொன்னாங்க அதே மாதிரி, எனக்கு ஒரு 10 நாளைக்கே பட்டம் கட்டி பறக்க விட்ட மாதிரி இருக்கோங்க. நாங்கள் இதுதான் ஒரு அருமையான தருணம். நம்ம நன்றின்னு சொல்கிறோம்ல, அதை வார்த்தைகளாக விட அவங்க மனசை நிகழ்ச்சி விட செய்கிறோம் இல்லையா, அதுதான் இது. என்னோட வயது கூட பொருட்படுத்தாமல் ஜெய்சிங் சார், ஞானக்கணி சார் அவங்களாம் வந்திருந்தாங்க. விதைகள் தூங்கலாம், விதைத்தது தூங்காது அப்படிங்கிற சொல்லுக்கேற்ப பழைய மாணவர்களாகிய நம்ம இன்னைக்கு விதைச்ச விதை வருங்கால மாணவருக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். மாநில அளவிலும் முதலிடம் வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.